வணக்கம். நீ பேசுறீ. அது ரெண்டு பேரும் வணக்கம் சொல்லணும். இல்லை நீ ஓடிட்டு இருக்கு, டைம் இல்லை, பேட்டரி வீக் ஆயிடுச்சு. வணக்கம், இது உங்கள் யுவாத்தம் வணக்கம், டெக் இது சேனல். ரெண்டு பேரும் ஒன்றா சொல்லணும். சரி வரல. ரெடி 1 2 3. வணக்கம், இது உங்கள் யுவாத்தம் டெக் சேனல். சரி, நான் சொல்கிறேன், நீ வணக்கம் மட்டும் சொல்லு. வணக்கம். கை மட்டும் வைப்பு, நீ பேச. வணக்கம், இது உங்கள் யுவாத்தம் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, ஒரு மியூசிக் பிளேயரோட ரிவ்யூ தான் இன்றைக்கி நான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மியூசிக் பிளேயர் வந்து ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணியாச்சு. இதில் பெருசாக என்னென்ன இருக்குது, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த பவுச் வந்து செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணினது. இதுக்குள்ளே தான் மியூசிக் பிளேயர் இருக்குது. மியூசிக் பிளேயர் மட்டும்தான் வந்தது. இந்த பவுச் வந்து தனியாக வாங்கினது மியூசிக் பிளேயருக்காக. ஓகேங்களா? இது பவுச்சுன்னு சொல்லலாம், பேக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அத்தை பெருசு இருக்குது, மினி லேப்டாப் பேக் மாதிரியே இருக்குது. இது நல்லாயிருக்கு. ஓ அது ரிமோட். இதுதான் அந்த மியூசிக் பிளேயர். ஓகேங்களா? அது இதனோட ரிமோட். ஸோ இதில் வந்து அதுக்கு வச்சது. அப்போ நான் சொல்லுப்பா, இதில் நிறைய மாதிரி நீங்கள் நிறைய திங்ஸ் போடணும் கைஸ். நிறைய திங்ஸ் போடலாம் இதுக்குள்ளே, தேவையான திங்ஸு, ஃபோனு, இந்த மாதிரி நிறைய போடலாம். மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இங்கே இப்படி எடுத்துகிட்டு போகிறது. வெயிட்லெஸ்ங்கிறது சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம நார்மலாக நம்ம அதிகாலத்து ரேடியோ மாதிரி தான் இருக்குது. டிசைன்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இங்கே ஃபஸ்ட்டு இந்த சைடு இருந்துப்பா, இந்த சைடு இருந்து அதுக்கு சொல்லலாம். இது என்னோட மெயின் திங் வந்து என்னென்னா, இதுக்குள்ளே 5000 சாங்ஸ், 5000 சாங்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீலோடடாக இருக்குது, ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ் இருக்குதா? தமிழ் இருக்குது, ஹிந்தி இருக்குது. ஓகேங்களா? அந்த 5000 சாங்ஸ் என்னென்ன கேட்டகரியில் பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம இந்த பட்டன் அழுத்தினோம்னா தெரிஞ்சுக்கலாம். சினிமா பாட்டு, டிவோஷனல் சாங்கு, கர்நாடிக் மியூசிக்கு, இந்த சாங்ஸில் அதுக்கப்புறம் சிங்கர்ஸ் வைஸு, அது மாதிரி மியூசிக் டைரக்டர் வைஸ் எல்லாம் பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிங்கர் டச், அது நம்ம கையை வைக்கிறது. இதில் வந்து ஒரு எல்சிடி டிஸ்பிளேயில் இருக்குது, டிஸ்பிளே இதுக்குள்ளே இருக்குது. இதில் வந்து என்ன சாங் ப்ளே ஆகுது, நெக்ஸ்ட் என்ன சாங் வரப்போகுது, இல்லை என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த டிஸ்பிளேயில் பார்த்துக்கலாம். அது வந்து சாங்ஸை அப் அண்ட் டவுன் பண்ணுறது, அடுத்து என்ன கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறது. இது வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி வீல். ஸோ இது கொஞ்சம் நைஸாக இருக்குது. இது பட்டன். வால்யூம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. இங்கே ஒரு ரோல் பட்டன் மாதிரி இருக்குது இல்லைங்களா? அப்போ நம்ம இங்கே 3.5 ஜாக்கா என்ன ஜாக்குன்னு தெரியல. இது வந்து ஹெட்ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக 3.5 ஜாக். ஓகேங்களா? இங்கே மெயினாக வந்து இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன், பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க. சார்ஜ் இங்கே இருக்குதா இல்லைன்னா காமிக்கிறது, அது பேட்டரி இண்டிகேட்டர். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மெயின் ஃபீச்சரு. இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து ப்ளூடூத் இன்பில்ட்டு, FM இருக்குது, AM இருக்குது. அடுத்தது USB ஆக்ஸ். ஸோ யூஎஸ்பியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஆக்ஸிலரி பின்னும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மோடு வந்து சரிகமாங்கிறது வந்து அந்த 5000 சாங்ஸ். இந்த மோடு செலக்ட் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற சாங்ஸ் செலக்ட் ஆகும். சரி, இங்கே மெயின் பேக் சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன பின் இருக்குன்னா, மெயினான இந்த ரீசெட் பட்டனு ஹேங் ஆகிடுச்சு, ஏதாவது ஆயிடுச்சுன்னா ரீசெட் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணணும்னா. அதுக்கு அடுத்தது சார்ஜர். இப்போ இதுக்குள்ளே பேட்டரி இன்பில்ட்டாக இருக்குது. ஸோ அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு இருப்பா 5.5 வோல்ட்டு 1 ஆம்ப்ஸ். ஸோ நார்மலாக நம்ம மொபைல் சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி, மினி யூஎஸ்பி. அடுத்து வந்து இந்த யூஎஸ்பி போர்ட்டுங்கிறது வந்து பென்ட்ரைவ் நீங்கள் கனெக்ட் பண்ணி வந்து சாங்ஸ் கேட்டுக்கலாம். அடுத்தது வந்து ஆக்ஸிலரி இன்னு, நீங்கள் வந்து ஏதாவது இன்புட் இதில் கொடுத்துட்டு, ஆடியோ இன்புட் கொடுத்துட்டு இதில் கேட்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து, எஃப்எம் அண்ட் ஆக்ஸிலரி இன். அடுத்தது வந்து இந்த சாங்ஸ் 5000 சாங்ஸ், இது எல்லாமே ஒரு காம்பேக்ட் பேக்கிங்காக கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் டிசைன் பார்த்தீங்கன்னா லுக் வைஸு சூப்பராக இருக்குது. இதில் வந்து மல்டி கலர் வருது, ப்ரௌனு, ப்ளூ, இது மாதிரி நிறைய கலர்ஸ் வருது. ரெட் கலர் வருது. உங்களுக்கு எந்த கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். எங்கே ரெட் இருக்குது, கண்ணில் தெரியல, கண்ணில் ரெட்டே தெரியல. இது இல்லை, இது மாதிரி வேறு கலரில் இருக்குது ப்ராடக்ட். ஸோ இப்போ வந்து நான் பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணேன். எது பண்ணிடாது, சவுண்ட் வச்சிடாது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்சிடி டிஸ்பிளேல வந்து லோடிங் ஆகிட்டுருக்கு, இந்த சாங்ஸ் லோட் ஆகிட்டுருக்கு. இங்கே பாருப்பா, அப்போ இங்கே ப்ளூ கலர் லைட் எரியுது. சரிகமா, அதுக்கு மட்டும்தான் இந்த லைட் எரியும். சரிகமா இருக்கு மட்டும் லைட் எரியும். ஆன் பண்ணோன்னே
இதுக்கு எந்தெந்த செலக்ட் பண்ணுறோமோ அந்தந்த லைட் வரும். ஸோ இப்போ ப்ளூடூத் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்னு டிஸ்பிளே வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து என்ன பாட்டு ஓடுதுன்னு நம்ம வைக்க முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சாங்ஸ் வந்து லோட் ஆகிட்டு இருக்கு, தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிவோஷனல் கிளிக் பண்ணுறேன். டிவோஷனலில் வந்து முருகன் இருக்குது. ஸோ முருகன் சாங்ஸ் தெரியுதா? முருகன் சாங், நீ தலையை இந்த பக்கம் முருகன் சாங்ஸ்னு இருக்குது. இந்த முருகன் சாங்ஸ்க்குள்ளே முருகன் கேட்டகரிக்குள்ளே நிறையா சாங்ஸ் வரும். அந்த சாங்ஸை மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும்னா சாங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணி முருகன் சாமியோட சாங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை வேறு சாமியோட சாங்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை இப்படி லைட்டாக ஒரு ஸ்க்ரோல் பண்ணோம்னா அடுத்தது வந்து சிவா, அதுக்கு அடுத்தது வந்து இஸ்லாமிக் சாங், அடுத்தது வந்து கிறிஸ்டியன் சாங், அதுக்கு அடுத்தது வந்து ஃபேவரட்டிஸ், அடுத்தது முருகன். இது மாதிரி வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணலாம். சாங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணலாம். ஸோ இதனோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா 5 to 6 hours வருதுன்னு சொல்லியிருக்காங்க ஆஸ் பர் கேட்லாக்கு. ஓகேங்களா? இப்போ கேட்லாக்கில் இதே பட்டன் தான் இந்த ரிமோட்லேயே இருக்குது. இதனோட ரேட்டு சொல்லிடுறேன். இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து அமேசானில் தான். இதனோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி தான், 6790 ரூபாய். இது வந்து ஆஃபரில் இப்போ போயிட்டு இருக்குது. ஆஃபரில் முடிஞ்சிச்சு. அப்போ இது எப்படி மைனஸ் பண்ணிக்கிறாங்க ரேட்டு கேட்குறேன்? அது எப்பவும் வரதான். ஸோ இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன். நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் 6790 ரூபாங்கிறது வந்து டூ மச் காஸ்ட்டு தான். ஸோ 5000 ப்ரீ லோடட் சாங்ஸ் கொடுத்துருக்கிறதுங்கிறதுனால இந்த காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இதனோட சவுண்டு குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு இந்த செட்டப்புக்கு இந்த ஸ்பீக்கர் ஓகே. ஸோ ரொம்ப பேஸும் கிடையாது, ரொம்பவும் நான் எப்படி சொல்கிறது, 6000 ரூபா செட்டோட சவுண்டு குவாலிட்டி, அதாவது நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர் வச்சுருக்கிற சவுண்டு குவாலிட்டியை வந்து இதில் வந்து எதிர்பார்க்க முடியாது. நார்மலாக இந்த பாக்ஸுக்கு எவ்வளோ சவுண்டு வரணுமோ அது வருது, கிளியராக இருக்குது சவுண்டு. ஓகேங்களா? ஆமாம், ரிமோட்டுக்குள்ளே பேட்டரி இருக்குது. இதை இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்க முடியாது, ஏன்னா இது எல்லாமே காப்பிரைட் சாங்ஸ். ஸோ என்ன காப்பிரைட் சாங்ஸ்? நம்ம வீடியோ காப்பிரைட் வந்துடும், இஷ்யூ வந்துடும் இது சாங்ஸை ப்ளே பண்ணணும்னா. இதெல்லாம் அடுத்தவங்க சாங்ஸ் தானே இதுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் இது ப்ளே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இல்லை யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினச்சிங்கன்னா இதனோட பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது வந்து அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணது. அதோட ஸ்க்ரீன்ஷாட் எல்லா டீட்டெயிலும் நான் கொடுக்குறேன். இதில் வந்து இந்த பேட்டரி என்ன பேட்டரின்னு பார்க்கலாமா? திருப்பி போடும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிஃப்ட்டுக்காக தான் வந்தது, எங்களுக்காக வரல, எங்களுக்கு இல்லை. இது எங்களோட ஹவுஸ் ஓனரோட கிஃப்ட்டு. அவர் சன் வந்து அவங்க மம்மிக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து செக் பண்ணி ரிவ்யூ பண்ணுறதுக்காக ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாரு, உங்கள் சேனல்லையும் நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். அதாவது யாருக்குன்னா 80s 70s 60s இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறதுனா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். 90s 2K கிட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த இது வந்து செட் ஆகாதுன்னு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த மாதிரி ஆட் வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆட் வந்து ஓடி போயிடுவேன். ஸோ இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், அப்படி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை பிடிக்கல இல்லை அப்படின்னாலும் உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். கீழே கமெண்ட்ஸில் கருத்துக்கள் தெரிவிங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து ஏதோ ஒன்று பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து யுவா தமிழ் டெக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆப்பிள் பை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நீ சொல்லலாம். ஆப்பிள் பை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதில் வர இன்ட்ரெஸ்டிங்கான சேட்டிக்கல் வீடியோலாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னைக்கு நாங்கள் எதோ ஷர்ட்ஸ் போட்டப்பா, மூணு ஷர்ட் போட்டோம். நாங்கள் இது ஷர்ட்டுக்காக யூஸ் பண்ணுவோம், விளாகுக்காக யூஸ் பண்ணுவோம், எதுக்கோ யூஸ் பண்ணுறோம். ஓகே பாய்.